தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழ்நாடு மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது பெரிய மற்றும் சிறிய கால்நடைகளின் அறுவை சிகிச்சை கூடங்கள், சிறிய கால்நடைகளின் புறநோய் சிகிச்சை பிரிவு, கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை மற்றும் பராமரிப்பு முறை குறித்து ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து பட்டணம் செம்மறி ஆடுகள் வள மையம் அமைத்தல் திட்டத்தின் மூலம் 10 பயனாளிகளுக்கு செம்மறி ஆடுகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். பின்னர் அமைச்சர் கூறியதாவது: முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ஒரத்தநாடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மரபுவழி கால்நடை மூலிகை பொருள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் தொடங்கப்பட்டு மூலிகைகளை வளர்த்து அதன் மூலம் கால்நடைகளுக்கு மூலிகை பொருட்களை கொண்டு மருத்துவம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பேருதவியாக உள்ளது. மேலும் இந்த கல்லூரிக்கு தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை தமிழக அரசால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது தஞ்சை மாவட்ட கலெக்டர் தீபக் ஜேக்கப், எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகரன், அண்ணாதுரை, ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் நர்மதா, ஒரத்தநாடு ஒன்றிய குழு தலைவர் பார்வதி சிவசங்கர், கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் தமிழ்ச்செல்வம் உள்பட பலர் உடனிருந்தனர்.